எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வாசம் வர்ற வரைக்கும் வறுபட்ட உடனே 1 ஸ்பூன் சோம்பு போடுங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 8 காஞ்ச மிளகாய், இதை வதக்கிட்டதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 10-12 முந்திரி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. இதை போட்டால் கொஞ்சம் குழம்பு நல்லா கட்டியாக வரும், அதனால தான். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வரைக்கும் வரும். இதை லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கடைசியாக 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடியெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நான் கடைசியாக லெமனை புளிவேன், அதனால் ஒரு தக்காளி தான் போடுறேன். உங்கள் கூட லெமன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக கூட ஒரு தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனோட நல்லா மசாலா சேர்ந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
நம்ம அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கனை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நம்ம சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சைடிஷாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.